Get started by download BuyMote mobile app. This video sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app new available on Play Store and App Store. BuyMote e-shopping. Link in description. Check it now. உன் விழிகளில் விழுந்த நாம்பலாம் ஒரு பையன் ஒரு பொண்ணை வர்ணித்து பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பையனை எவ்வளோ நேசிக்கிறா, அவனை பற்றி எப்படியெல்லாம் வர்ணிக்கிறா அப்படின்ற ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. என்னோடய நேம் மோனிஷா. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா தான் என்னை டெய்லியும் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கும் என் அப்பா கூட நான் பைக்கில் வந்துட்டுருந்தேன். லவ் இஸ் ஃபஸ்ட் டைட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது மேலெலாம் எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கை வந்ததில்லை. ஆனால் நானே அன்றைக்கி உணர்ந்தேன். நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கும்போது எதிர்க்க ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டியில் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு க்ரே கலர் பேண்ட். அவரை பார்த்ததும் எனக்கு அவர் கண்கள் ரெண்டும் என்கிட்ட பேசிச்சு. என்ன பேசிச்சு அப்படின்னு தெரியல. பட் எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவர் பார்வையில் இருந்து என்னால் விலக முடியல. அவரை பார்த்தபடியே என் அப்பா கூட நான் பைக்கில் போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி எனக்கு ஃபீலிங்காகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி உணர்வுகள் எனக்கு ஏற்பட்டதுன்னா கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் டெய்லியும் பண்ணுற அந்த ரொட்டேஷனான வேலையை என்னால் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு போனதும் பெட்டில் போயிட்டு உக்காந்துட்டு அவரை பார்த்த அந்த நொடிகளே என்னோடய மைண்டில் ரிப்பீட் வந்துகிட்டே இருந்தது. திரும்ப பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு உணர்வு என்கிட்ட வந்துகிட்டு இருந்தது. நான் அதை அப்படி கடந்து போக தான் முயற்சி பண்ணேன். அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் என்னால் முடியல. நைட்டு ஃபுல்லாக அவர் பார்த்த அந்த செகண்ட் தான் எனக்கு நினப்பு வந்துக்கிட்டே இருந்தது. மறுநாள் நான் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து காலேஜுக்கு கிளம்பிட்டேன். நான் எப்போதும் எங்கள் அப்பா கூட தான் போவேன் பைக்கில். எங்கள் அப்பா கூட போனால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்னைக்கு நான் மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தேன். அவரை எப்போ எந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அந்த இடத்துல போய் நிற்க ஆரம்பித்தேன். திரும்ப ஒரு டைம் பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஒரு தாட் என் மைண்டில் போயிட்டே இருந்தது. நானும் நேரங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. அவர் வருவாரா நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அவர் வரல. மாலை மதியம் ஆகுது, மதியம் ஈவினிங் ஆகுது. அப்போதும் அவர் வந்த மாதிரி இல்லை. சரி, நம்மளுக்கு தான் அந்த ஃபீலிங் ஏற்பட்டிருக்குது, அவருக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை போல். சரி, இனி நம்ம இங்கே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு என் கால்களை ரெண்டும் நகர்த்த ஆரம்பித்தேன். அப்போ தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிது. நேற்று நான் எந்த வண்டியை ஃபீல் பண்ணோம் அந்த வண்டி வர மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் நகர்றதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு கேட்ட டைரக்ஷனில் நான் பார்த்தேன். அப்போ நேற்று நான் யாரை பார்த்தனோ அதே நபர் அந்த வண்டியில் வந்துட்டுருந்தார். வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வண்டி பக்கத்தில் நின்னார். நானும் நின்றுட்டேன். 2 பேரும் எதுவுமே பேசிக்கல, அசையலை, எதுவுமே பண்ணல. 2 பேரும் எங்களோட விழிகள்லேயே நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அவரும் என்கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரி இருந்தது. நானும் அவர்கிட்ட பல மொழிகளில் பேசுகிற மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் எனக்கு ஒரே தயக்கமாக இருந்தது. தயக்கத்தின் காரணமாக நான் அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் டெய்லியும் இதே மாதிரி நான் அவருக்காக அந்த ரோட்டில் நிற்பேன். அவரும் எனக்காக அந்த ரோட்டில் வெயிட் பண்ணுவார். பட் நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்லை. நானும் என்னோடய காதலை வெளிப்படுத்தினதில்லை, அவரும் அவரோட காதலை வெளிப்படுத்தினதே இல்லை. எங்களோட கண்கள் மட்டும் பேசிக்கும், எங்களோட மௌனங்கள் பேசிக்கும். அது 1000 அர்த்தங்கள் பேசும். ஆனால் வேறு என்ன பேசுறதுன்னே எங்களுக்கு தெரியல. இது மாதிரியே பல நாட்கள் ஆச்சு, பல மாதங்கள் ஆச்சு. அதற்கப்புறம் ஒரு நாள் நான் போனேன், அவர் வரல. என்ன ரீசன்னு ஆனால் தெரியல. ஆனால் நான்
ஆனால் ஒரு முடிவு மட்டும் நான் எடுத்தேன். இதற்கு அப்புறம் நம்ம லைஃப் வந்து அவங்க கூட தான். அவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்ற அந்த முடிவு மட்டும் நான் எடுத்தேன். டெய்லியும் அப்பா கூட போகும்போதெல்லாம் அந்த அந்த ரோட்டை கடந்து போகும்போது அவரோட நினைவுகள் தான் வந்துட்டு போகும். நானும் அவரை நினைக்கிற மாதிரி தான் அவரும் என்னை நினச்சிட்டு இருப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட என்னோடய காதலை நான் என் மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த காலங்களை நான் கடக்க ஆரம்பித்தேன். தனிமையில் பல நாள் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்மளோட முதல் காதல் நம்ம வெளிப்படுத்தியிருக்கணுமோ, அவர்கிட்ட பேசியிருக்கணுமோ, நம்மளோட காதலை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு அடிக்கடி வந்திருக்கு. ஆனாலும் என்னோட மனசு சொன்னது, உனக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு, நீ உன்னோட கடமைகளை சரியாக செய். ஓகே. மற்ற லவ்வர்ஸ் மாதிரி சிரித்து பேசலை. நாங்கள் பேசுனது கூட தெரியாது. அவரோட அந்த குரல் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. அவரோட அந்த சிரித்த முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கூட அந்த ஐ கான்டாக்ட் மட்டும் எனக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு மன நிம்மதியை கொடுத்தது. மற்றவர்கள் மாதிரி பேசினா தான் லவ்வு, பார்த்தா தான் லவ்வு அப்படின்றதெல்லாம் கிடையாது. மனதுக்குள்ளே ஒருத்தரை நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அது ஒரு லவ்வு தான். அவர் எப்பயாவது நம்மக்கிட்ட வருவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு காத்துட்ருக்கிறதும் ஒரு விதமான லவ்வு தான். எனக்கும் வந்து கைகோர்த்து ரொம்ப தூரம் நடக்கணும், அவர் கூட பேசணும், பல இடங்களுக்கு போகணும் அப்படின்ற ஆசைகள் இருக்குது தான். ஆனால் இது வெறும் ஆசைகள் மட்டும் இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவருக்காக நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என்னை மீட் பண்ணுவார், என்னை வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற நம்பிக்கையோடு என்னோடய காதலை நான் சுமந்துகிட்ருக்கேன். என்னோடய காதல் வந்து முடிவு பெறலை, இன்னும் தொடங்க கூட இல்லை. ஆனால் அவர் மேலே வந்த அந்த காதல் ஒரு உண்மையான காதல், ஒரு உணர்வுபூர்வமான ஒரு காதல் அப்படின்றது. என்னோடய காதல் வந்து இன்னும் முடிவு பெறவும் இல்லை, தொடங்கவும் இல்லை. ஒரு தொடர்ச்சியாக அது என்னோடய மனசில் நீங்காமல் என்றைக்குமே இருக்கும். கணவனுக்காக ஒரு கவிதை. உன் விழிகளை பார்த்து நான் விழுந்தேன், என்னால் எழ முடியவில்லை. ஏன் தெரியுமா? நான் விழுந்தது காதல் ஆழத்தில். நம் இரு கண்களும் மௌன மொழி பேசியதை மறக்கத்தான் முடியுமா? மறந்து கடந்து போகத்தான் முடியுமா? உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னவள் மோனிஷா, என்னை வந்து சேர்ந்து விடு, என் கரங்களை பிடித்து விடு. நம் காதலோடு நான் காத்திருக்கிறேன். என்னவனே என்னை வந்து சேர்ந்து விடு.